அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. வாக்குமூலத்தின் தொடர்ச்சி. மோரிஸ் முன்னமே என்னால் மேலே அனுப்பப்பட்டு விட்டான். திடுமென அவனுக்கு அஜீரணம் ஏற்பட்டு துடியாய் துடித்தான். என் வாய்வு தொந்தரவுகளுக்கு மிகவும் உன்னதமாய் உதவிய மருந்து இது என சொல்லி நான் லண்டனை விட்டு இங்கு கிளம்புவதற்கு முன்னிரவன்று மோரிஸுக்கு ஒரு மாத்திரையை தந்தேன். தயக்கமின்றி அம்மருந்தினை வாங்கிக் கொண்டான் அவன். சாக அத்தனை நம்பிக்கை. பாவம், இதையோ அல்லது சிப்பாய்த்தீவு பேச்சுவார்த்தைகள் பற்றியோ காட்டிக் கொடுத்து விடும்படி எவ்வித சஸ்தவேஜிகளையும் அவன் விட்டு வைக்க மாட்டான் என்பதில் நான் துளி பயமற்று ஸ்திரமாயிருந்தேன். அவன் அப்படிப்பட்டவன். எந்த ஆவணங்களையும் அவன் வசம் வைத்துக் கொள்வதில்லை. தீவில் இறக்க வேண்டியவர்களின் வரிசையாய் பிரத்யேகமான கவனம் செலுத்தி எச்சரியாக தயார் செய்தேன். என் அழைப்பை வேண்டி வந்த என் விருந்தாளிகளுக்குள் சட்டத்தை கொஞ்சமாக மீறியவர்கள், நீதியை மிக அதிகமாக ஏமாற்றியவர்கள் என பலதரப்பட்ட தரங்களில் குற்றவாளிகள் இருப்பதாய் கணித்தேன். எல்லாமும் கொலைகள்தான். ஆயினும் சட்டத்தை குறைந்த அளவே மீறியதால் குற்றம் இழைத்தவர்கள். சட்டத்தை அதீதமாக வளைத்து கொலை புரிந்தவர்களைப் போல அடுத்து ஆபத்து வருகிறது, கொலை வரப்போகிறது என்ற பயமுறுத்தலுக்கு விழுந்த நரக வேதனையை அனுபவிக்காமல் ஆரம்பத்திலேயே போய்விட வேண்டும் என தீர்மானித்தேன். ஆண்டனி மார்ச்சனும் திருமதி ரோஜஸும் முதலில் செத்தனர். இளையவன் உடனடியாகவும் அந்த பெண்மணி நிம்மதியான தூக்கத்திலும் இயல்பாகவே நமக்கெல்லாம் இருக்கும் மாறல் எனப்படும் நீதி தவறா நல்லொழுக்கம் இல்லாது விளையாட்டு போக்கிலேயே வளர்ந்துவிட்ட விடலை இந்த ஆண்டனி என்பதை நான் அறிந்தேன். அவன் ஒரு வளர்ந்த குழந்தை. திருமதி ஏத்தல் பாவம் ஒரு பேதை. முழுக்க முழுக்க அவளுடைய கணவன் கொடுத்த சாவிக்கு மட்டுமே ஆடிய ஒரு பொம்மை. இந்த இரண்டு பேரும் எப்படி மரணத்தை சந்தித்தனர் என்பதை நான் விலாவரியா விளக்க வேண்டிய தேவை தெரியவில்லை. போலீஸ் அழகாய் கண்டுபிடித்து இந்த நேரத்தில் விலக்கியிருக்கும். பூச்சி, வண்டு இவற்றையெல்லாம் அழிக்க உதவும் பூச்சி மருந்தான பொட்டாசியம் சைனேட் சாதாரண பலசரக்கு கடையிலேயே கூட இப்போதெல்லாம் விற்கப்படுகின்றது. அது என் கைவசம் இருந்தது. அதனை கிராம்போன் ரெக்கார்ட் ஏற்படுத்தியிருந்த குழப்பம் மிகுந்த சூழலில் ஒருத்தருக்கும் தெரியாது மார்சனின் காலில் கோப்பைக்குள் நழுவ விடுவது அப்படி கஷ்டமான ஒன்றாய் எனக்கு அமையவில்லை. அந்த இசைத்தட்டு குற்றங்களை சுமத்தியபடி சுழன்று கொண்டிருந்த போது அங்கிருந்து ஒவ்வொருவருடைய முகத்தையும் நான் ஊடுருவினேன். என்னுடைய நீண்ட கால நீதிமன்ற ஜட்ஜ் அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். அங்கிருந்த ஒவ்வொருவரும் கொலை குற்றவாளிகளே என்பதை அப்போது என்னால் வெகு விமரிசையாய் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. என் உடலில் உண்டாகியிருந்த அந்த தீரா வியாதி மெதுமெதுமாய் உடலெங்கும் உருவாகத் தொடங்கியிருந்த விளக்க ஒண்ணா வலியின் தீவிரத்திலிருந்து தற்காலிகமாக பிழைத்து வாழ தூக்க மாத்திரை வாங்கும் வழக்கம் எனக்கு இருந்தது. குளோரல் உயிர் குடிக்கும் அளவுக்கு அதன் எண்ணிக்கை என் வசம் சேரும் வரை அதனை பத்திரப்படுத்தி சேகரிப்பதில் எனக்கு சிரமம் இருக்கவில்லை. ரோஜஸ் அவனுடைய மனைவியின் மயக்கத்தை தெளிவாக வைக்க கொஞ்சம் பிராண்டி கொண்டு வந்த போது அதை அங்கிருந்த மேஜையில் வைத்தான் அவன். அதன் தாண்டி போகும் சாக்கில் அத்தனை தூக்க மாத்திரைகளையும் பிராண்டிக்குள் போட்டேன் நான். இது வெகு சுபமாய் முடிந்தது. ஏனென்றால் அப்பொழுது சிப்பாய் தீவு குறித்த எந்த சந்தேகமும் எழுந்திருக்கவில்லை. ஜெனரல் மார்க்ரெட் அவரது மரணத்தை வலியேதுமின்றி சந்தித்து முடித்தார். அவருக்கு பின்னால் நான் வரும் ஓசையே அவர் கேட்கவில்லை. அடிவானம் தாண்டி அப்படி எண்ணத்தையோ படு ஈடுபாடோடு நிறைந்த கவனத்தோடு தேடிக்கொண்டிருந்தார் அவர். வாசல் தோட்ட பகுதியில் உட்கார்ந்திருந்த நான் அங்கிருந்து எழுந்து போய் காரியத்தை முடித்துவிட்டு திரும்ப ஏதுவான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பதில்தான் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இதுவும் சுபமே. இந்த சமயத்தில்தான் ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருந்த தீவு முழுக்க சல்லடையிட்டு அலசப்பட்டு ஒரு தேடுதல் வேட்டை நடந்தது. இதன் மூலம் தீவில் வேறு எவரும் கிடையாது, நாங்கள் 7 பேர் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற புரிதல் பிரகடமாயிற்று. இது சொல்லப்பட்ட அக்கணத்திலேயே எங்களை சுற்றியிருந்த காற்று நெடுக்கிலும் சந்தேகம் தூவி விதைக்கப்பட்டது.
நான் போட்டிருந்த திட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் சொல்வதை மறுபேச்சு கேட்காமல் ஏற்கும் ஓர் இணை, ஒரு துணை, ஒரு நட்பு எனக்கு தேவை. இதற்கு டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்கை நான் தேர்வு செய்தேன். வெகு சுலபமாக அவரை ஏமாற்றிவிடலாம். அவரது ஆக்கம் அப்படி. வெறுமனே அவர் என்னிடம் இங்கு அறிமுகமாகியிருந்தால, மேலும் நான் வகித்து வந்த நாட்டின் மிக உயர் பதவியின் படியும் தான் என்னை அவருக்கு தெரியும். அவற்றின்படி இத்தனை அருமை பெருமை வாய்ந்த என்னை போன்ற ஒருவன்தான் அந்த கொலைகாரன் என்பது அவரால் ஜீரணிக்க முடியாத ஒன்று. அவருடைய அத்தனை சந்தேகமும் லாம்பர்ட் நோக்கி பரவ, அதனை அப்படியே ஒத்துக்கொண்டு பாதுகாப்பது போல் நான் நடித்தேன். அப்பொழுது என்னிடம் ஒரு திட்டம் இருப்பதாகவும், அதனை செயல்படுத்தினால் கொலைகாரனை நாமாக கொண்டு வந்து வலையில் விழ வைத்து விடலாம் என்றும் அவருக்கு சின்ன குறிப்பு தந்தேன் நான். அந்த சமயத்தில் ஒவ்வொருவருடைய அறையும் சுத்தமாக ஆராயப்பட்டிருந்த போதிலும் ஒவ்வொரு நபருமே அடிமுதல் நுனிவரை சோதிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அதுவும் கூடிய விரைவில் வந்துவிடக்கூடும். ஆகஸ்ட் 10 அன்று விடிகாலை வேளையில் நான் ரோஜர்ஸை கொன்று போட்டேன். அடுப்பு மூட்ட சுள்ளிகளை கட்டைகளை அடித்து ஒடித்து எடுத்துக்கொண்டிருந்த அவன் பின்னால் நான் வருவதை கேட்கவில்லை. சமையலறை கதவுக்கான சாவியை அவனுடைய சட்டை பையிலிருந்து எடுத்திருந்தேன் நான். அடுக்கலைகள் கதவை அன்றைய தினத்துக்கு முந்தைய இரவு அவன் பூட்டியிருக்கிறான். ரோஜர்ஸின் உடல் எங்கிருக்கிறது என்று குழப்பமாய் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்த அவசரத்தில் சட்டென பிலிப் லாம்பர்ட்டின் அறைக்குள் நழுவி அவனுடைய ரிவால்வரை நான் அமுக்கினேன். அவனிடம் ஒரு ரிவால்வர் இருந்தாக வேண்டும் என்பது கணிப்பு. சொல்லப்போனால் பிலிப்பை போய் இந்த மோரிஸ் சந்தித்து இங்கு அழைத்து வர முயன்றபோது மறவாது கூடவே துப்பாக்கி ஒன்றையும் கொண்டு போகுமாறு அறிவுறுத்தும்படி நான் சொல்லியிருந்தேன். அன்றைய காலை உணவு சாப்பிடும்போது என்னிடம் இருந்த கடைசி லோரல் தூக்க மருந்தினை எமிலியின் காப்பி கோப்பையை மறுபடியும் நிரப்பும்போது அதனுள் போட்டேன் நான். நாங்கள் அவளை அப்படியே சமையல் அறையிலேயே விட்டுவிட்டு நகர்ந்தோம். அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு காட்டாது அங்கு மறுபடியும் நழுவி நுழைந்தேன் நான். அவர் ஏறத்தாழ மயக்கமாய் கிடந்தார். இது கடமையான சயனைட் அவர் உடம்புக்குள் ஏற்ற எனக்கு வசதியாய் அமைந்தது. அங்கு பறந்து கொண்டிருந்த தேனீ இத்தியாதி எல்லாம் முழுக்க முழுக்க குழந்தைத்தனமானவையே. ஆனால் அது எப்படியோ என்னை வெகுவாக திருப்தி செய்தது. எனக்கு தெரிந்திருந்த அந்த நர்சரி பாட்டோடு எத்தனை ஒத்துப்போய் கொலைகளை செய்ய முடியுமோ அத்தனை ஒத்துப்போக விரும்பினேன் நான். இது முடிந்தவுடனேயே நான் எது நடக்க வேண்டும் முன்கூட்டே எதிர்பார்த்தேனோ அது வந்தது. ஓ, அப்படியா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தந்ததே நான் தானே. நாங்கள் அனைவரும் தீவிரமான பரிசோதனைக்கு எங்களை சமர்ப்பித்தோம். ரிவால்வரை ஜாக்கிரதையாக நான் பதுக்கியிருந்தேன். தவிர சயனோடோ குளோரலோ என்னிடம் பாக்கி இல்லை. இந்த கட்டத்தில்தான் நமது திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய காலம் வந்தாகிவிட்டது என்று ஆம்ஸ்ட்ராங்கை நான் தூண்டினேன். அந்த சிம்பிள் திட்டம் இதுதான். அடுத்த பலி ஆளாக நான் தோன்ற வேண்டும். இது நிஜ கொலைக்காரனை உலுக்கி ஸ்தம்பிக்க வைத்துவிடும். தவிர நான் இறந்தாகிவிட்டது என முடிவு கட்டி என்னையும் கொண்டு போய் கட்டிலில் போட்டு துணியை மூடிய பிறகு யாரும் என் அறைக்குள் வரப்போவதில்லை. நான் எழுந்து கவனமாக உலாவ பார்த்தேன். அந்த கொலைக்கார பாவியை கண்டுபிடித்து விடுவேன். நம்பியது இந்த ஆம்ஸ்ட்ராங். அன்றைய மாலை பொழுதிலேயே இத்திட்டத்தை செயல்படுத்தினோம். செம்மண்ணை கொஞ்சமாய் தண்ணீரில் குழைத்து என் நெற்றியில், உடம்பின் மீது பாத்ரூமிலிருந்து எடுக்கப்பட்ட சிகப்பு திரைசீலை, கம்பளி நூல் கிரீடம் இவற்றால் நாடக மேடை தயாரானது. அருகிலிருந்து மெழுகுவத்தியின் தீபங்கள் மிகவும் ஆடியபடி நிச்சயமற்று இருந்தன. மேலும் என்னை மிக அருகில் வந்து பரீட்சித்து முடிவு சொல்லக்கூடிய ஒரே ஆள் இந்த ஆம்ஸ்ட்ராங் தான். இது எப்படி திட்டமிட்டோமோ அப்படியே அச்சு அசலாக முடிந்தது. வேரா அவளுடைய அறையின் மேலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த கடல் பாசி மாலையை கண்டதும் அந்த வீட்டையே தலைகீழாக திருப்பி போடும்படி அலற, அவள் அலறுவாள், தன்னிலை இழப்பாள் என்ற அவளது மனோநிலையை தெரிந்தே நான் போட்டிருந்த திட்டம் அது.
எல்லோரும் மாடி நோக்கி மலமளவென ஓடிவிட நான் இங்கு கீழே சாவகாசமாய் கொலையாகிவிட்டவனைப் போன்று பாத்திரத்தை ஏந்தினேன். அவர்கள் திரும்பி வந்து என்னை பார்த்ததும் உண்டான விளைவு எதிர்பார்த்ததுதான். ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு தரப்பட்டிருந்த டாக்டர் வேஷத்தை கனக்கச்சிதமாக செய்தார். என்னை அவர்கள் தூக்கி போய் என் படுக்கையில் போட்டனர். என்னை பற்றி எவ்வித கவலையும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் பயமும் சந்தேகமும் இவை உண்டாக்கியிருந்த அபாய உணர்ச்சியும் தான் அவர்களை கட்டி போட்டிருந்தன. முன்னரே செய்து கொண்டிருந்த ஏற்பாட்டின்படி 1:45 மணிக்கு வீட்டுக்கு வெளியே எனக்கும் டாக்டருக்கும் ஒரு சிறு சந்திப்பு நிகழ்ந்தது. வீட்டின் அருகாமையிலிருந்து பிரித்து அவரை கொஞ்ச தூரம் இழுத்து போனேன். வீட்டுக்கு பின்னாலிருந்து ஒரு மலை உச்சி வரை வீட்டிலிருந்து யாரேனும் பார்த்தால் நாங்கள் தெரியக்கூடாது என வலியுறுத்தியிருந்தேன். நாங்கள் இருந்த திசைக்கு எதிர் திசையில்தான் வீட்டின் அனைத்து ஜன்னல்களும் இருந்தன. மேலும் அந்த மலை உச்சியில் இருந்தால்தான் எங்களை நாடி யாராவது வந்தாலும் உடனடியாக தெரியும் என்று சொல்லி வைத்தேன். அப்பொழுதும் கூட அவருக்கு துளி சந்தேகம் எழவில்லை. ஆயினும் அவருக்குள் எச்சரிக்கை மணி அடித்திருக்க வேண்டும். அந்த நர்சரி கவிதை போன போக்கு மட்டும் அவருக்கு ஞாபகம் இருந்திருந்தால், கடலுக்குள் ஆடச் சென்றனர், குட்டி மீனொன்று ஒருவனை விழுங்கிவிட, அந்த குட்டி மீன்தான் நான். இவரை வீழ்த்துவது சுலபமாக போயிற்று. மலை உச்சியிலிருந்து வளைந்து குனிந்து கீழே பார்த்து, அட, அது ஒரு குகை போல இல்ல என நான் ஆச்சரியம் வெளியிட்டதை போதுமானதாயிற்று. என்னை விடவும் அதிகமாக குனிந்து எட்டி பார்த்தார் ஆம்ஸ்ட்ராங். விரைவான் நான் இயங்கி கொடுத்த ஒரு அழுத்தமான உந்துதல் அவர் சுய கட்டுப்பாட்டினை இழுக்க போதுமானதாய் அமைந்தது. கீழே வாய் திறந்து தவித்து கொண்டிருந்த கடலுக்கு இரையானார் அவர். நான் வீடு திரும்பினேன். புளோர் கேட்டவை என்னுடைய காலடி சத்தங்களாய்தான் இருக்க வேண்டும். என் அசைவுகளை யாராவது கேட்க வேண்டும் என்பதற்காகவே இம்முறை நான் பலவித ஓசைகளை எழுப்பினேன். நான் படிக்கட்டுகள் இறங்கி வரவேற்பறைக்குள் பிரவேசிக்கும் போது மேலே ஏதோ ஒரு கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. நான் எதிர்பார்த்தது போலவே வீட்டை விட்டு நிலைக்கதவு வழியாக வெளியேறி போன என் உருவத்தை தான் அவர்கள் கண்டனர். அடுத்து ஓரிரு நிமிடங்களில் அவர்கள் என்னை பின்தொடரலாயினர். வெளியேறியிருந்த நான் சடுதியில் வீட்டை சுற்றி பிரயாணப்பட்டிருந்தேன். ஏற்கனவே திறந்த நிலையில் நான் வைத்துவிட்டு வந்திருந்த சமையல் கட்டு ஜன்னல் வழியே உள்ளே குதித்தும் விட்டேன். அந்த ஜன்னலை மூடிய நான் பிறகு உடைத்தேன். பின்னர் மாடி ஏறி போய் என் படுக்கையில் என்னை சமத்தாக கிடத்திக் கொண்டேன். அவர்கள் மறுபடியும் நிச்சயமாக வீட்டினை பரிசோதனை செய்வார்கள் என்பது என் கணக்கு. ஆனால் ஒவ்வொரு பிணமாக வந்து திறந்து மோப்பம் பிடிப்பார்கள் என நான் எண்ணவில்லை. இதுவேதான் நடந்தது. லாம்பர்ட்டின் அறைக்குள் துப்பாக்கியை திருப்பி வைத்த சங்கதியை சொல்ல மறந்துவிட்டேனே. வீடு முழுவதும் மேலும் ஒவ்வொருவராய் தனித்தனியாக சோதனையிட்ட போது அது எங்கு ஒளித்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள யாருக்காவது ஆவல் இருக்கும். வரிசையாக டின்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவு பதார்த்தங்கள் இருந்தன. அவற்றில் அடியிலிருந்து ஒரு டின்னை திறந்தேன் நான். அதில் பிஸ்கெட்டுகள் இருந்ததென்ன ஞாபகம். அதனடியில் துப்பாக்கியை வைத்து டின்னையும் மூடி பழையபடி அதனை டேப் போட்டு ஒட்டி வைத்தேன். எடுக்கப்படாத டின்களை போய் திறந்து சோதனையிட ஒருவரும் தலைப்பட மாட்டார்கள் என நான் மிக சரியாக கணக்கிட்டிருந்தேன். அதிலும் குறிப்பாக மேலிருக்கும் அத்தனை டின்களுக்கும் டேப் போட்டு ஒட்டப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும்போது அந்த டின்னை போய் யாரும் திறக்கவே மாட்டார்கள் என்பது என் சரியான கணிப்பு. நான் களவாடி இருந்த குளியலறை சிகப்பு திரைசீலையை நாற்காலி ஒன்றின் தடிமனான குஷனுக்கு அடியில் மடித்து போட்டு மறைத்திருந்தேன். அந்த குஷனில் சிறு துளையிட்டு கையகப்படுத்தியிருந்த கம்பளி நூல் கண்டினை செருகி மறைத்திருந்தேன். இந்த கட்டத்தில்தான் நான் எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் வந்தது. அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயக்கலவரத்தோடு 3 பேரும் கதிகலங்க வைக்கும்போது பயத்தோடு ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருக்க, அப்படிப்பட்ட மூவரில் ஒருவரிடமும் இருக்கிறது துப்பாக்கி. வீட்டின் ஜன்னல் வழியே இவர்களை கண்காணித்து கொண்டே இருந்தேன் நான். வீட்டை நோக்கி தனியாய் புளோர் வந்தபோது தயாராய் அந்த கரடி பளிங்கு கடியாரத்தை குறிப்பார்த்து வைத்தேன். அனுப்பு புளோரை. என் ஜன்னல் வழியே வேரா கிளார்தான்
பிலிப் லாம்பர்ட்டை சுட்டு பொசுக்கியதை பார்த்தேன் நான். எதற்கும் பயப்படாது துணிந்து முடிவெடுக்கும் பெண்மணி. அவனுக்கு ஏற்ற துணை இவள் என்றெல்லாம் நினைத்தவன் நான். இது நடந்து முடிந்த தருணத்தில் வேராவின் அறையில் நாடகத்தளத்தை தயாராக்கினேன் நான். அது ஒரு விறுவிறுப்பான மனநல பரிசோதனை. வேராவின் மனசாட்சிக்கு மட்டுமே தெரிந்து அவளுக்குள் புதைந்து கிடக்கும் கொலை குற்ற உணர்வும் ஒரு வாட்டசாட்டமான அழகனை கொன்று போட்டு விட்டதால் நரம்புகள் அத்தனையும் முடங்கி போய்விட்ட ஒரு நிராதரவான நிலையும் ஆகிய எவ்விரண்டும் இணைந்து அவள் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை உண்டு பண்ணி தந்தால் அந்த கற்பனை காட்சியை நிஜம் என நம்ப வைத்து அவளை இயங்க வைக்குமா? ஹிப்னாட்டிசம் எனப்படும் சுயத்தை மறக்க வைத்து கற்பனைக்குள் இயங்க வைக்கும் ஒருவித மனோநிலை இது. கற்பனைக்குள்ளே தன்னை அடிக்கடி இழந்துவிட்டவல்ல வேராவிடம் இது நடக்கும் என நினைத்தேன் நான். வழக்கம்போல் நான் சரியே. அங்கிருந்து அலமாரிய நிழலில் மறைந்து நின்று ஆவலால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என் கண்களுக்கு முன்னாலேயே வேரா தூக்கு கயிறை அன்பு கயிறாய் பாவித்து மாட்டிக்கொண்டு தொங்கி போனாள். இனிதான் உச்சக்கட்ட காட்சி முன்வந்தது. நாற்காலியை எடுத்து சுவரை ஒட்டி அழகாய் போட்டேன். ரிவால்வரை தேடி நான் போக அதனை இந்த வேரா பெண் தவறவிட்டிருந்த மாடிப்படியில் கண்டெடுத்தேன். அதில் வேராவின் கைரேகைகள் பிசகி விடாதிருப்பதை கவனமாய் பார்த்து கொண்டேன். இனி அடுத்து இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் இதனை நான் முழுக்க முடிப்பேன். இதனை ஒரு பாட்டிலுக்குள் போட்டு அதனை நல்ல தக்கை போட்டு அடைத்து நீர் புகா வண்ணம் மூடுவேன். பிறகு பாட்டிலை கடலுக்குள் வீசி எறிந்து விடுவேன். ஏன், எதற்காக இப்படி சொல்கிறேன்? ஒரு கொலை குற்றத்தை யாராலும் தீர்க்க முடியாத வண்ணம் தீட்டி நிறைவேற்ற வேண்டும் என்பது என் வாழ்நாள் குறிக்கோள். இப்பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. எந்த ஒரு கலைஞனும் அவனுடைய கலையில் மட்டுமே பூரண திருப்தி அடைந்து விட முடியாது. அத்தனை தத்ரூபமாக எப்படி முடித்தார் என்று கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் ஒரு மர்மம் உள்ளடங்கியிருந்தால் மட்டுமே அவன் வெற்றி தரும் சந்தோஷத்தினை உச்சியை எட்டுகிறான். இந்த வகையில் எத்தனை பெரிய திறமைசாலி என என் கொலைகளையும் பல பாராட்ட வேண்டும் என்னும் பரிதாபகரமான அவா எனக்குள்ளும் இருந்தது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் சொல்ல பாக்கி இருக்கிறது என நினைக்கிறேன். எனது வாக்குமூலம் அடங்கிய பாட்டிலை கடலுக்குள் நான் வீசி எறிந்த பிறகு நேராக எனது படுக்கையில் போய் நான் படுத்துக்கொள்வேன். எனது மூக்கு கண்ணாடியோடு கூட சற்றே நீளமான ஒரு கயிறு உண்டு. இழுக்க இழுக்க அருந்து விடாமல் வாகாய் நீண்டு கொண்டே போகும் நல்ல எலாஸ்டிக் திறன் கொண்ட கயிறு அது. எலாஸ்டிக் கயிறின் ஒரு நுனியில் துப்பாக்கியை கட்டுவேன். ரொம்ப இறுக்கமா இல்லாமல் சற்றே தொளதொளவென்று மறு நுனியை வாசல் கதவு கைப்பிடியை சுற்றி ஒரே ஒரு இறுக்கமற்ற சுற்றுவேன். நான் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் தெரியுமா? கைக்குட்டையை பிடித்திருக்கும் என் கை உச்சந்தலையில் அழுத்தி பதிக்கப்பட்டிருக்கும் துப்பாக்கியின் ட்ரிகரை ஓர் அழுத்தும். என் கை தோய்ந்து விழுந்துவிட எலாஸ்டிக்கின் இழுப்பால் வேகமாய் இழுக்கப்படும் துப்பாக்கி கதவில் போய் மோதி அப்படியே நழுவி அங்கு கீழே விழுந்துவிடும். இந்த வேகத்தில் சுற்றிய சுற்று தளர்ந்து அந்த கயிறும் கதவின் கீழே ஒரு குப்பையைப் போல சின்னதாய் விழுந்து கிடக்கும். கைக்குட்டையால் ஒரு சேதியும் விளையாது. என் படுக்கையில் தலையில் துளை போட்டு இருந்த நிலையில் என்னுடன் இருந்தவர்கள் எழுதி வைத்த குறிப்புக்கு பங்கம் விளைவிக்காமல் நான் கிடப்பேன். நான் இறந்த நேரம் குறித்து பரிசோதனை முடிவு எந்த ஏற்பாட்டில் அப்படி ஒன்றும் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிவிடாது. கடலலை ஓய்ந்து சமமானதும் கடற்கரையிலிருந்து படகுகள் வரும். மக்கள் வரலாம். அவர்கள் 10 பிணங்களையும் எப்படி இறந்தார்கள் என்ற மர்மமே குதிராத ஒரு கொலை வழக்கையும் சிப்பாய் தீவில் எதிர்கொள்வார்கள்.
ஜஸ்டிஸ் லாரன்ஸ் வார்கிரேவ். கையொப்பம்.